பிரைஸ் தி லார்ட். सबको जय मसीह की। எல்லாம் நல்லா இருக்கிறீங்க நம்புறேன், நான் मैं விசுவாசிக்கிறேன். विश्वास करता हूँ कि आप सब ठीक होंगे। இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்களை பார்ப்பதிலே சந்தோஷம். आज इस वीडियो के द्वारा मैं आपसे बात करने में आनंदित ஒரு हूँ சின்ன காரியத்தை உங்க இடத்துல பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன். और आज भी मैं एक छोटा सा विषय आपके बीच में बांटने आया हूँ। சங்கீதம் भजन संहिता 91 அதிகாரம் 91 अध्याय 15வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்குது, और उसका 15 वचन इस प्रकार कहता है, அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். मैं उसको बचाकर उसकी महिमा बढ़ाऊंगा। ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்றார். और आज के दिन परमेश्वर आपको देख के कहता है, உங்களை தப்புவித்து आपको बचाकर உங்களை கனப்படுத்த போகிறார். और आपकी महिमा को बढ़ाएगा। எப்படிங்க? कैसे? இன்னைக்கு आज ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். एक बात को आपको समझना है, வேலை இடங்களிலும் சரி, काम के स्थान में வீடுகளிலும் சரி, या तो घर में நண்பர்கள் மத்தியிலும் சரி, या दोस्तों के बीच में, அநேக இடங்கள்ல உங்களை யாரும் கனப்படுத்தாம இருக்கிறாங்களா? शायद कहीं और जगहों में जो है आपको शायद किसी ने आदर ना दिया हो, அவமானப்படுத்துறாங்களா? या तो आपको शर्मिंदा किया हो, உங்களை வந்துட்டு இக்னோர் பண்றாங்களா? क्या आपको जो है आपको क्या अलग करते हैं, அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? शायद आप उस बात से निराश हैं, நீங்க வேலை பார்க்கறதுக்கு ஏத்த கனம் உங்களுக்கு கிடைக்காம இருக்குதா? जो आप कार्य करते हैं उस कार्य के लिए क्या आपको अभी तक सम्मान नहीं मिला। கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, और आज के दिन परमेश्वर आपसे कहता है, நீங்க கர்த்தரை கனம் பண்ணீங்க அப்படின்னா अगर आज के दिन आप परमेश्वर को वही आदर देते हैं तो கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். परमेश्वर आपको आदर देगा। உங்களை எல்லாரும் நிராகரிச்சுட்டு இருப்பாங்க, शायद आपको सारे लोग जो है अलग कर सकते உங்களை हैं, யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க, या तो आपको कोई जो है देखता ना हो, உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டு या இருப்பாங்க. तो आपको जो है शर्मिंदा कर सकते हैं। அப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு குழம்பி போய் இருப்பீங்க. उस समय में मुझे क्या करना चाहिए करके शायद आप सोच सकते हैं। அந்த சமயத்துல उस समय में ஆண்டவரை கனப்படுத்துங்க. परमेश्वर को स्तुति दें, आदर दें, ஆண்டவரை கனப்படுத்த और परमेश्वर को आप जितना आदर देंगे உங்களை ஆண்டவர் கனப்படுத்துவார். परमेश्वर उतना ही आपको आदर देगा। எப்படிங்க? कैसे? இன்னைக்கு और आज தாவீதோட வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கோங்க. दाऊद के जीवन के बारे में आप लें। தாவீதோட வாழ்க்கையில दाऊद के जीवन में எல்லாம் நிராகரிப்பு தான். और सब कुछ जो है उसे अलग किया था सबने, அண்ணன்மார்கள் மூலியமா ஒரு நிராகரிப்பு, और सब भाइयों ने उसे अलग किया, குடும்பத்தார் மூலியமா ஒரு நிராகரிப்பு, परिवार ने उसे अलग किया। நிறைய இடத்துல அவருக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவளை ஏளனமா தான் பார்ப்பாங்க, பேசுவாங்க, அப்படித்தான் நடந்துட்டு இருந்துச்சு. और उसके जीवन में बहुत सारे लोगों ने उसको जो है अलग किया, शर्मिंदा किया। ஆனா தாவீது பாத்தீங்கன்னா पर दाऊद ने அதையெல்லாம் கண்டுகொள்ளல. उन सब बातों को जो है उसने ज्यादा नहीं लिया। தாவீது கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி பாடிக்கொண்டிருந்தார். और दाऊद क्या करता था? परमेश्वर की स्तुति करता था, गीत गाता था, அவரை கனப்படுத்தி और கொண்டிருந்தார். परमेश्वर को आदर देता था। மனுஷங்க மத்தியில அவருக்கு கனம் கிடைக்கல, शायद मनुष्य के मध्य में उसे पहले जो है आदर नहीं मिला, கர்த்தர்ட்ட அவருக்கு கனம் கிடைச்சிச்சு. परमेश्वर की तरफ से उसे आदर मिला। என்ன கனங்க? कैसा आदर? ராஜாவின் கனம். और उसको राजा का पद, எதிரே பார்த்திருக்க மாட்டாங்க. वो किसी ने उम्मीद नहीं किया। எல்லா இடங்களிலும் தாவீது நிராகரிக்கப்பட்ட ஒரு மனுஷன். और सब जगह से सब लोगों ने उसको जो है अलग किया। ஒரு ஆடு மேய்ச்ச ஒரு பையன், और एक भेड़ बकरियों को चराने वाला एक व्यक्ति, தாவீது கர்த்தரை கனம் பண்ணதுனால और परमेश्वर को आदर देने के कारण தாவீதை ஆண்டவர் அரியணையில அமர வச்சார். और परमेश्वर ने उसे राजा के सिंहासन में बिठाया। நீங்க இந்த கதையில இருந்து ஒரே காரியத்தை புரிஞ்சு और கொள்ளணும். इस भाग से आपको एक बात को समझना है, எல்லா சூழ்நிலையில நிராகரிக்கப்பட்டு கொண்டே இருந்தீங்கன்னா अगर आप भी हर परिस्थितियों में जो है आपको भी लोग अलग करते हैं तो சோர்ந்து போயிடாதீங்க. उस बात से आप निराश ना हो, அந்த சோர்வின் மத்தியில் ஆண்டவரை கனம் பண்ணி மட்டும் பாருங்க. और उस निराशा में भी परमेश्वर को जो है आप आदर दें। நீங்க அவரை கனம் பண்ண आप जितना परमेश्वर को आदर देंगे அவர் உங்களை கனம் பண்ணுவாரு. परमेश्वर भी आपको वही आदर அந்த देगा, கனம் பண்ற விதமே வேற மாதிரி. और वो आदर बहुत ही अलग तरीके का होगा। அதற்கு அடையாளம் தாவீது. और उसका चिन्ह कौन है? दाऊद। உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய அடையாளங்களை செய்வார். परमेश्वर आपके जीवन में भी ऐसे बड़े बड़े चिन्ह और कार्य को அநேக करेगा, இடங்கள்ல ஆண்டவர் உங்களை தலைகளை உயர்த்தி வைப்பார். और कहीं स्थानों में परमेश्वर आपके सिर को ऊंचा उठाए। கவலைப்படாதீங்க, चिंता ना करें, கர்த்தரையே கனம் பண்ணுங்க, परमेश्वर को आदर दें, அவர் உங்களை கனம் பண்ணுவார். ताकि परमेश्वर आपको भी आदर दे। கவலைப்படாதீங்க. चिंता ना करें। Thank you. God bless you. धन्यवाद। परमेश्वर आप सबको आशीष करें।